வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெற்றிலை வள்ளி கிழங்கு இதை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வெற்றிலை வள்ளி கிழங்கா, இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாங்க, இது பாரம்பரியமான கிழங்கு வகையில் இது ஒன்று. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அதையும் விட்டோன்னா மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதுதான். ஆனால் இது பாரம்பரிய கிழங்குல இது ஒன்று. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா காவல்லி கிழங்கு சொல்லுவாங்க, காய்வல்லி கிழங்குன்னு சொல்லுவாங்க, வெத்தலைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இது ஒரு பூமிக்கு அடியிலையும் இது காய்க்கும், அப்புறம் கொடியாக மேலேயும் காய்க்கும். ரெண்டு வகையிலையும் ஒரே செடி தான், ஆனால் ரெண்டு விதமாக காய்க்கும். மேலேயும் காய்க்கும், பூமிக்கு அடியிலையும் காய்க்குங்க. இப்போ இது எங்கள் வீட்லேயே நாங்கள் பயிரிட்டது. இதை நாங்கள் அறுவடை பண்ணி 2 மாதம் ஆகுது. இது இப்போ முளைச்சி வந்திருக்கு, அதனால் இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை திருப்பி புதைச்சி வச்சோன்னா இதிலேருந்து செடி வரும், திருப்பி காய்க்கும். இந்த மாதிரி கிழங்கு இப்போ இங்கே யாருக்கும் கிடைக்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இடம் இருந்தால் இதை வாங்கி நீங்கள் பயிர் பண்ணி வீட்டிலையே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா எங்கேயா கிடச்சிதுன்னா வாங்கி கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலான்னா, இந்த கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நல்லா தோல் சீவிக்குங்க. நம்ம நார்மலாக இந்த சேனைக்கிழங்கு எப்படி தோல் சீவோம் அதே மாதிரி தாங்க. அந்த மாதிரி நல்லா தோலை சீவி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்களா, குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு வெங்காயம், அதையும் குட்டியாக கட் பண்ணியாச்சு. ஒரு தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு தாளிப்புக்கு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கலர் மாறினதும் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை இதில் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த கிழங்கு மிஸ் பண்ணாதீங்க. இந்த கிழங்கு நாங்கள் அறுவடை பண்ணியே 2 மாதம் ஆகுது. நாங்கள் அது முளைச்சி வரட்டுன்னு சொல்லி அதை கட் பண்ணாமல் செய்யாமல் வச்சுருந்தோம், சமைக்காமல். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வெங்காயம் 2 வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாம் வதங்குதோ அவ்வளோக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாகவோ நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில பேர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுக்காக. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள். இதோட ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த ஒரு மிளகாய்த்தூள் இருந்தால் போதும், நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். வெஜ் நான்வெஜ் பொரியல் அப்படின்னு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு தனித்தனியாக மிளகாய்த்தூள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மிளகாய்த்தூள் ரெசிபியும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெத்தலைவள்ளி கிழங்கு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் படுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றலாம். இப்போ பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நீங்கள் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து இதை கிளறி விடுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸில் நல்லா இது வெந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வெங்காயம் தக்காளி போட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தாங்க இருக்கும். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது.
ஸோ இது கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெந்துடும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்மளோட வெற்றிலைவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் இருக்குது. ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.